நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப அருமையான ஒரு 12 ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க போகிறோங்க. இடம் அமைஞ்சிருக்கிறது கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் அன்னூர் தாண்டினோனையுமே பார்த்தீங்கன்னா பசூர். அந்த பசூர்லேருந்து ரைட் சைடில் போனால் அல்லப்பாளையம் ரோடு, இல்லை பசூருக்கு முன்னாடியே ஒரு ரோடு போகும், மத்திரெட்டிப்பாளையம் தொக்குப்பாளையம் சொல்லுவாங்க. அந்த ரோட்டு வழியாக போனாலும் அல்லப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு போகலாம். இல்லை அப்படின்னா அன்னூர்லேருந்து அவினாஷி போகிற வழியில் கருவலூருக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ரொம்ப பெரிய ரோடு தாங்க, அது ஒரு ஹைவே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் போனாலும் நம்ம அன்னூர் அல்லப்பாளையம் அந்த ஏரியாவுக்கு போகலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது வந்து அந்த அல்லப்பாளையங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. டோட்டலாக 12 ஏக்கருங்க. 12 ஏக்கருக்கு 3 கிணறு, ஒரு 4-5 போர் போட்டிருக்காங்க. அதில் 2 போர்வெல் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ரீ ஈபி இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு வீடு இருக்குது. வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வீடு வந்து ஆர்சி பில்டிங் தான். ஓரளவுக்கு நீட்டாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் வாஷ் பண்ணாவே போதும். ஸோ வீடு வந்து ரொம்ப சூப்பராகிடும். அது இல்லாமல் மாட்டு சாலை, லேபர் ஷெட்டு அதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த 12 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஏக்கர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு, மஞ்சள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடிக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான். இதில் வந்து நாட்டு மரங்களும் இருக்குது, ஹைப்ரிட் வெரைட்டியும் இருக்குங்க. நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாவிலங்கிறனால நீங்கள் மஞ்சள் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், மஞ்சளும் வாழையெல்லாம் போடுற ஏரியா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தண்ணி சோர்ஸ் இருந்தால் தான் போட முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போ தான் வாழையெல்லாம் போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இடையில வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்காங்க, கொஞ்சம் வந்து மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதெல்லாமே நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு லொக்கேஷன் பார்க்க தெரியல அப்படின்னா எனக்கு தயவுசெய்து கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரூட் எப்படி போகணுங்கிறதும் சொல்லிடுறேன். இதோட ஏக்கர் ரேட் வந்து 1.25 பட்ஜெட்டுக்குள்ளே எதிர்பார்க்குறவங்க, 1 to 1.25 பட்ஜெட்டுக்குள்ளே எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையிலுமே ரொம்ப சூப்பரான இடம். ரெண்டாவது, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க பாதை வந்து பார்த்திங்கன்னா பொது வழி பாதை. 2 காட்டுக்காரங்களுக்கு. நம்ம போயிட்டுருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும்தாங்க, ரைட் சைடில் இருக்கிறது வேற ஒருத்தங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த பாதையை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500-600 அடிக்கு வந்து இந்த மண் பாதை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 to 20 ஃபீட்டுக்குள்ளே இருக்குங்க பொது வழிப்பாதை. இது வந்து 2 காட்டுக்காரங்களுக்கு மட்டும் பாத்தியப்பட்டது. இதே மாதிரியே இந்த ஃபீல்டில் சுற்றியுமே இந்த 12 to 12 ஏக்கர் வரும் அப்ராக்சிமேட்டாக. இந்த 12 ஏக்கருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ப்ராப்பர்ட்டி எண்ட் டு எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபேஸ்லேயே வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரே ஆள் வந்து 12 ஏக்கர் ஒன்றா வாங்கினாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் யாராவது வந்து ஒரு இன்வெஸ்டர் இருக்கீங்க, அதை வந்து ப்ராஜெக்டாக பண்ணணும், ஒரு ஃபார்ம் லேண்ட். ஏன்னா இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து நியர் அபவுட் ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ளே ஃபார்ம் லேண்டு வந்து ரொம்ப மக்கள் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சிட்டிக்குள்ளே வந்து 3 சென்ட் வாங்கினாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 15-20 லட்சங்கிறப்ப 3 சென்ட் 60-70 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுது. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லோரும் அவுட்டில் போய்ட்டு ஒரு 30 சென்ட் 40 சென்ட் வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு சின்ன வீடாக கட்டினா கூட சுற்றி வர உங்களுக்கு இடமும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்கிறனால நிறைய மக்கள் வந்து இந்த அன்னூர் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு இன்வெஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 12 ஏக்கர் சுற்றியுமே ரோடு இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஃபார்ம் லேண்டாகவும் போடலாம். ஸோ இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து தார் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி, அந்த நுழையிற இடமும் பார்த்திங்கன்னா பொது வழி பாதை தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 அடி இருக்கும். 2 காட்டுக்காரங்க அதில் லைன் அந்த ரோடை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம காட்டுக்கு அப்புறமும் நிறைய காடு இருக்குங்க. அதேமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிகளை வந்து எந்த ஒரு ஈபிலேனோ எதுவுமே கிராஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப சூப்பரான பூமி. இப்போ வந்து காடு வந்து குத்தை கொட்டிகிட்ருக்காங்க. குத்தை கொட்டுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஜஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து சிறை எடுத்து விட்டு மரங்களுக்கெல்லாம் வட்டப்பாத்தி கொட்டி விட்டு நீட்டாக அழகாக பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக காடு ஒரு உழவு ஓட்டி விட்டு காட்டுக்குள்ளே கிடக்கிற அந்த மட்டையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டால் தோட்டம் ரொம்ப சூப்பராகிடும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உண்மையிலுமே ஒரு பிளைன் சர்ஃபேஸாக இருக்குங்க. அதாவது இந்த கடைசியிலேருந்து பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டியோட எண்டு வரைக்குமே பார்க்கலாம். ஸோ தென்னை மட்டையெல்லாம் தொங்கிட்டு இருக்கனால உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிளியராக உங்களுக்கு விசிபிள் தெரியல. நானும் வந்து ஏதாவது ஜூம் பண்ணி பார்க்கலாம்லாம் ட்ரை பண்ணேன், தெரியல. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்னொரு பார்ட், ஓகேங்களா. ஃபஸ்ட்டில் வந்து பூமியோட கிளவரம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ பூமியோட வடபுறமாக போயிட்டுருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம லெஃப்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தாங்க. ரைட் சைடில் கரும்பெல்லாம் போட்டிருக்காங்க, அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே சேராது. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு தான். வீடு ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு ஒயிட் வாஷ் பண்ணணும் வீடு ஃபுல்லாக. அதே மாதிரியே முன்னாடி இருக்கிற லேபர் செட் ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த தோட்டத்தை ஃபுல்லாக பராமரிக்கிறதுக்கு யாராவது ஆள்காரங்க வராங்க, தோட்டத்தை பராமரிக்கிறவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒன்றும் செட்டப் பண்ணி கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, அதுக்கு ஒரு ஈபி இருக்குங்க. வீட்டுக்கு தனியாக ஈபி இருக்குது. 3 கிணறு, 3 கிணத்துக்கு தனித்தனியாக ஈபி இருக்குது, போர்வெல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து க்ளீன் பண்ணணும், நீட்டாக எடுத்து ரெடி பண்ணி காடு உழவு ஓட்டி விட்டு வட்டப்பாத்தி கட்டி ட்ரிப் லைன்லாம் நீங்கள் மாற்றணும். ஏன்னா ஆல்ரெடி ட்ரிப் லைன் நிறைய இருக்குங்க, கசன்னு இருக்கும். ஆனால் எடுத்துனையும் வந்து பழைய ஆளுங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். புதுசாக வாங்குறவங்க எல்லா லைனும் மாற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ஒரு கிணறு. இந்த கிணத்துல வந்து இப்போ போர்வன் வாட்டர் வந்து கிணத்துல ஊற்றி
இந்த கிணத்துலேருந்து காடு பாஞ்சிகிட்டு இருக்கும். கிணறு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70லேருந்து 80 அடி ஆழங்க. நல்லா ரொம்ப அருமையான கிணறு தான். அதேமாதிரி பாம்பேரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த கிணத்தை ஒட்டின மாதிரியே ஜாயிண்டாக இன்னொரு கிணறு இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணல விசிட் பண்ண ஆரம்பித்தோம்ல, அந்த இடத்துக்கு ஒரு கிணறு இருக்குது. ஸோ 3 கிணறு இருக்குது. இந்த இடம் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வந்து மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி ஒட்டின மாதிரி மஞ்சளும் போட்டிருக்காங்க. மஞ்சள் வந்து அறுவடைக்கு கரெக்டான டைமு. இப்போ இந்த மாதம் வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து நீங்கள் அந்த மஞ்சள் பிடிங்கிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரீவொர்க் எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஐடி பார்க்கு, நிறைய ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஓகே, கண்டிப்பாக ரீசேல் வேல்யூ இருக்கும். என்னங்க நம்ம இப்போ 1.25 கோடி போட்டு வாங்குகிறோம், ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகுங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த அல்லப்பாளையம், அன்னூர், கரியாம்பாளையம், அவினாஷி ரோடு இந்த பக்கமெல்லாம் ஒரு சென்டோட விலை வந்து 5,50,000 ரூபாய், 6 லட்ச ரூபாய். நீங்கள் நம்மக்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் யார்கிட்ட வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் அந்த மாதிரி நீங்கள் டிடிசிபி சைட் போடுங்கலாம் சொல்ல வரல. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் லேண்டை அப்படியே 30 சென்டாக 40 சென்டாக பிரித்து கொடுக்குறப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க வெளியில் போய் தங்கி சிம்பிளாக ஒரு ஃபேமிலி வந்து 50 சென்ட் 70 சென்ட் எடுத்தாங்கன்னா அளவாக அவங்களால வந்து ஆள் போடாமல் அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய பக்கம் வந்து டவுனில் வந்து நாய் வளர்த்தக்கூடாது, பூனை வளர்த்தக்கூடாது, கோழி வளர்த்தக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல நம்மளாம் சின்ன வயசில் வந்து ஆடு, கோழி, மாடு, நாய்க்குட்டி, பூனை இதெல்லாம் நிறைய வளர்த்தி பழகினவங்க. ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து கடைசி காலத்தில் போய் செட்டில் ஆகிறப்போ ஒரு 10 குருவி வந்து காலையில் இற சாப்பிட்ணும், 4 கோழி வளர்த்தணும், 2 ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பூனை, ஒரு நாய் இதெல்லாம் வளர்த்தணும்னு ஆசை இருக்கும். எனக்கெல்லாம் நிறைய ட்ரீம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ட்ரீமுக்காக கொஞ்சம் ரேட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 30-40 சென்ட் வாங்குறீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வருங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே போயிட்டு வாங்குறப்போ 5 சென்ட் வாங்கினாவே கிட்டத்தட்ட 60-70 லட்ச ரூபா வந்துடும். இந்த மாதிரி ஆல்ரெடி சிட்டிக்குள்ளேயே இடம் நிறையா வச்சுருக்கிறோம், சரி கொஞ்சமாவது நம்ம இடத்த மாற்றிக்கலாம், ஸோ கொஞ்சமாவது ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான இடம். ஏன்னா வாங்குறவங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் தரமட்டமாக்கிட்டு டிடிசிபி அப்ரூவ்டு சைட் போகிறாங்க அப்படின்னா இது வாங்குறதே வேஸ்ட்டு தான். ஸோ விவசாய பூமியாக இருந்து விவசாய பூமியாகவே ஃபார்ம் லேண்டாக வாங்குறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பரான இடம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மாட்டு சாலை, இங்கே வந்து பட்டுப்பூச்சி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரைட் சைடில் தெரிகிறது அந்த வீடு, அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து ஓடெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குங்க. அந்த மேலேருந்து நிறைய அந்த மரப்பலகை வந்து இத்து போனதுனால ஓடெல்லாம் நிறைய விழுந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணால் போதும். இந்த பட்டுப்புல் வளர்த்துன இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து மேலே வந்து தகர சீட்டு போட்டிருக்காங்க. அதனால் அது வந்து இத்து போகாமல் அப்படியே தெளிவாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து பண்ணுறவங்களுக்கு, ஃபார்ம் லேண்டாக பிரித்து விற்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி யாராவது இன்வெஸ்டர் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொடுங்க, அது சேல் பண்ணி கொடுக்குறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சைட் எடுத்து க்ளீன் பண்ணி கல் நட்டுறப்பவே உங்களுக்கு பார்ட்டி ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்துடுவாங்க. ஏன்னா அன்னூருக்கு ஒரு நியர்பை ஒரு அதிகபட்சம் அன்னூர்லேருந்து ஒரு 6-7 நிமிஷத்தில் போயிடலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியோட வெஸ்டர்ன் சைடு. இது வந்து சிங்கிள் கையெழுத்து தாங்க, ஒரே ஒருத்தர் கையெழுத்து தான். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து யாராவது முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட் வேல்யூவுக்கு கேஷாக கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது கைட்லைன் வேல்யூவுக்கு மேலே அடிஷ்னலாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு போட்டிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டி தான். இந்த ஏரியாவில் வந்து காட்டு பண்ணி மட்டும் நைட் டைமில் வரும். அதுக்காக அப்பப்போ சுற்றி வர வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்கும். அப்படி இல்லைனாலும் வந்து அந்த துணி மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு. இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு தயவுசெய்து கால் பண்ணுங்கள். மேலே இருக்க நம்பர் தான் என் நம்பரு. ஸோ திரும்ப ஒருக்கா சொல்லிடுறேன். டோட்டலாக 12 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஒரு ஏக்கரின் விலை வந்து 1 கோடி ரூபாயிலிருந்து 1.25 கோடி ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வரும். டோட்டலாக 3 கிணறு, 3 சர்வீஸு, ரொம்ப அருமையான வீடு, மாட்டு சாலை இருக்குது. வீட்டுக்கும் சாலைக்கும் தனியாக ரெசிடென்ஷியல் இபி இருக்குது. தோட்டத்துக்கு வந்து ஃப்ரீ அக்ரி இபி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இபியும் 7.5 HP பக்கம் 20 HPக்கு பக்கமாக வருங்க. 3 இபியும் சேர்த்துறப்போ 400லேருந்து 500 அடி ஃபுல்லாகவே பொது வழி பாதையில் ப்ராப்பர்ட்டி சுற்றி வரும். இடம் வந்து எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து அன்னூர்லேருந்து அல்லப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல. அன்னூர்லேருந்து சத்தியமங்கலம் ரோட் வழியாகவும் வரலாம், அன்னூர்லேருந்து அவினாஷி ரோட்லேருந்து வரலாம். ஸோ 2 பக்கமே ரூட் இருக்குது. ஸோ பூமி வந்து சரள மண், செம்மண்ணு கிடையாது, களிமண்ணும் கிடையாது. இது வந்து சரள மண், ஓட மண் மாதிரி ஒரு மண். விவசாயத்துக்கு ரொம்ப அருமையான மண், தென்னை மரங்களுக்கும் ரொம்ப அருமையான மண். காட்டில் இருக்க மரங்களில் வந்து பாதி நாட்டு மரங்கள் இருக்கும், பாதி ஹைப்ரிட் மரங்களும் இருக்கும். காட்டை பொறுத்த வரைக்கும் மரவள்ளி கிழங்கு, மஞ்சள் இதெல்லாம் வெள்ளாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் கிடையாது.
ஸோ இன்னொன்று காடு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஒரு 2 பார்டர் ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. மெயின் ரோட்லேருந்து மட்டும் ஃபென்சிங் இருக்காது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி 12 ஏக்கர் 13 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you next video. Thank you all.